கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்னசாமி, தர்மதுரன், நிலன் சொல்லிட்டு எல்லாருமே அன்புக்கு பயங்கரமா இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. அன்புவால சரியா தூங்க கூட முடியாம அன்பு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்ம அன்பு யாராவது வரட்டும் அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு கோவமா இருக்க. இப்ப காலிங் பெல் அடிக்கலான்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுது. உடனே சின்னசாமி சொல்றாங்க, இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா இப்படி கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே சின்னசாமி கிட்ட ரொம்பவே இங்க பாருங்க, கரண்ட் இருக்கணும்னா காலிங் பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணாதானே கரண்ட் தேவை. நம்ம டோரை தட்டுனா அதுக்கு கரண்ட் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. அன்பு நைட்டு முழுக்க தூங்காம கஷ்டப்படுவான் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆமா, என்னதான் நீ சின்னவனா இருந்தாலும் உனக்கு மூளை அதிகம் தான். சரி வாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்புவை தூங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி கங்கனை கட்டிக்கிட்டு 4 பேரும் சேர்ந்து டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அன்புக்கா பயங்கரமா கோபம் வருது. உடனே இன்னைக்கு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வராங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. உடனே பக்கம் இருக்கவங்க நைட்ல கட்டி எடுத்துட்டு வர்றதும் திருடுன்னு சொல்லிட்டு கத்த. உடனே கண்மணி, அக்கா என்னச்சுக்கா, எதுக்காக சத்தம் போடுறீங்க? இல்ல திருடுன்னு சொல்றாங்க, என்னது திருடனான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி ஸ்ட்ரீட்டவே ரவுண்ட் அடிக்கிறாங்க. என்னவா தூங்க விடாம பண்றீங்க? இன்னைக்கு பாருடா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி கட்டி எடுத்து செம்மட்டி அடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. உடனே, டேய் நீ வேற சின்னவனா இருக்க, உருவம் தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. நிலன் சின்னசாமி கிட்ட, என்னன்னே இப்படி நடந்துருச்சே, நம்ம அடிச்ச போது எல்லாமே தெளிஞ்சிடும் போல, அது அன்பு எடுத்துட்டு வர கட்டிய பார்த்தா கண்டிப்பா நம்மள பொழுக்காம விட மாட்டாரு போலன்னு நல்லா சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. டேய் நீ வேற மாட்டாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அன்பு எவனாவது என் கண்ணுல மாட்டாமைய போயிடுவேங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இப்ப திரும்பலான்னு பார்க்க அதுக்குள்ள இந்த திருடன் நகையெல்லாம் திருடிட்டு போக வந்திருக்கானா, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி கையில வச்சிருக்க கட்டி எடுத்து ஒரே போடு அன்புவை பார்த்ததும் கண்மணின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே கண்மணி பதறி போயிட்டு ஏங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள கரண்ட் வந்துடுது. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. கண்மணிக்கு அன்புவை விட்டுட்டு எந்திரிக்கவும் முடியல, அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு விடவும் முடியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இன்னும் பக்கம் இருக்கவங்க எல்லாம் யாரு இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கா. உடனே காவேரி சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு எதிரில தான் குடியிருக்காங்க. கண்மணி வேலை செய்யற ஹோட்டல்ல தான் அவரும் வேலை செய்யறாங்கன்னு சொல்ல. உடனே சரளா, அதாவது தர்மதுரையோட ஒய்ஃபும், ஆமா இவங்க நாங்க செய்யற ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றாங்க. சரி தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி தெளிங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். தண்ணி எடுத்துட்டு தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. உடனே நம்ம கண்மணி எந்திரிங்கன்னு சொன்னதும் உடனே அன்பு தலை புடிச்சிட்டே, என்னை நீ தானே அடிச்சன்றாங்க. என்ன உளறீங்க, நானெல்லாம் உங்களை அடிக்கலன்றாங்க. இல்ல முன் விரோதம் காரணமா நீ என்ன அடிச்ச, உண்மையை சொல்லுன்னு சொன்னதும், ஆமா திருடன் எல்லாரும் கத்திட்டு போனாங்க, நீங்களும் கத்திருந்தா உங்களை நான் அடிச்சிருக்க மாட்டேன். நீங்க திருடன் நினைச்சு நான் அடிச்சிட்டேன் அவ்வளவுதான்றாங்க. என்னது திருடன் அடிச்சேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அன்பு கண்மணி ஆர்கியூ பண்ண. உடனே பக்கத்துல இருக்கவங்க, ஏப்பா அந்த பொண்ணுதான் தெரியாம திருடன் அடிச்சிட்டேன்னு சொல்லுது, அதுக்கு எதுக்காகப்பா நீ இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, போங்க போய் அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமும் ஓடிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. இப்ப நம்ம வெண்ணிலாவை காட்டுறாங்க. வெண்ணிலா சிவகாமி சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு தீவிரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி பாட்டி வராங்க. என்ன வெண்ணிலா, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அன்பு வீட்டை விட்டு போனதை நினைச்சு நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்றியோ அதை விட 100 மடங்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவனை இந்த கையால தான் தூக்கி கொஞ்சி அவனை பாராட்டி சீராட்டி எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு தெரியுமா? எனக்கு இருக்கிற பேரன்களிலே அன்புவை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு அவன் மேல நான் பாசத்தை கொட்டி வளர்த்துருக்கேன். அவன் வீட்டை விட்டு போனது உன்னை விட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாம் நல்லதுக்கு நினைச்சு எல்லாமே சரி பண்ணிடலான்னு முடிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நான் இப்போ அன்புவை பத்தி யோசிக்கல பாட்டே, சிவகாமியை பத்தி தான் யோசிக்கிறேன். அன்பு எங்க இருக்காரு என்ன ஏதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்னமா சொல்ற வெண்ணிலா? ஆமா, சிவகாமியோட கேங்குக்கு மொத்தத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அன்பு எங்க இருக்காரு என்ன ஏதுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இதை லேஸ்ல எல்லாம் விட முடியாது. சிவகாமி அவளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் எந்த எல்லைக்குனாலும் அவ போகுவா. கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே கண்டிப்பா வெண்ணிலா நீ கவலைப்படாத, நம்ம அன்பு எங்க இருக்கா என்ன ஏதுன்றத கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம அன்புவை காட்டுறாங்க.
ரொம்பவே வந்து தலை வலிக்குதுன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு வந்து இருக்காங்க. உடனே நிலன் வந்து, "டேய் நீ கோமா ஸ்டேஜுக்கு போகணும்டா. நான் லவ் பண்ணி என் ஆள வந்து எப்படியெல்லாம் ஸ்கூட்டில வந்து உன்ன டிராப் பண்ணா, கண்டிப்பா அவள வந்து நீ மட்டும் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு நிலன் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரியசாமி வந்து அன்பு கிட்ட கேக்குறாங்க, "தம்பி என்னாச்சுப்பா? தலைய தேய்ச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கேக்குறாங்க. "அண்ணே கதவுல இடிச்சுக்கிட்ட ரொம்ப வலியா இருக்குன்றாங்க." "பா முடியலன்னா லீவ் போட்டு கூட வீட்ல இருக்க வேண்டியது தானே. இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படுறியேப்பான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "இருக்கட்டும்ண்ணே பரவாயில்லன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பதறி போயிட்டு அபர்ணா வராங்க. "என்னாச்சு அன்புன்னு" சொல்லிட்டு. "வீங்கி இருக்கா?" "ஐயையோ! தலை ஏன் இந்த அளவுக்கு வீங்கி இருக்கு? இருங்க உங்களுக்கு ஐஸ் பேக்க வந்து ஒத்தடம் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு ஒத்தடம் குடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த நிலனுக்கா ரொம்பவே கோவம் வருது. நிலன் வந்து, "அடி பாவி! லவ்வரும் புருஷன் பொண்டாட்டி வந்து பார்ப்பாங்களே! அந்த மாரில நீ பார்த்துட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. அன்பு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகேவான்றாங்க. "எதமா இருக்கா? நல்லா இருக்கா? இதே மாதிரி கொஞ்ச நேரம் ஒத்தடம் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வீங்க இருக்கிற வலி, அதுவும் இல்லாம கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு" சொல்லிட்டு அபர்ணா வந்து ஒத்தடம் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கண்மணி உள்ள வந்து அங்க ஒத்தடம் குடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே கோவம் வருது. அபர்ணா வந்து இப்படி ஒத்தடம் குடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் கண்மணி கேட்குறாங்க, "அபர்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து ஃபுட் வீடியோலாம் எடுத்தோமே, சோஷியல் மீடியால உங்கள போட சொன்னனே போட்டுட்டீங்களான்றாங்க." 5 நிமிஷம் அன்புக்கு பாருங்க தலையில வீங்கிருக்கு. அவருக்கு ஐஸ் பேக் குடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போறேன்றாங்க. முதல்ல எந்த வேலை முக்கியமோ அத பாருங்க. போங்க அபர்ணா போய் அத அப்டேட் பண்ணுங்க. ஏன் அவருக்கு வச்சுக்க தெரியாதான்னு சொல்லிட்டு கண்மணி கோவப்பட்டதும், "அன்பு இத இப்படியே புடிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து அபர்ணா கிளம்பி போறாங்க. உடனே அன்பு ஐஸ் பேக்க வச்சுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க தெரியாம தான் நான் அடிச்சேன். நீங்க சொல்லியிருந்தா அப்படி ஒரு வேலை நடந்திருக்காது. சும்மா தேவையில்லாமலாம் இங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கிற வேலைய நீங்க பார்த்துக்கோங்கன்றாங்க." "எங்க பாருங்க பார்க்குற கண்ணுல தான் எல்லாமே இருக்கு. நீ கோணலா பார்த்த பின்ன கோணலா தான் தெரியும்னு" சொல்லிட்டு அன்பு வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. உடனே கண்மணி ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப நம்ம சிவகாமிய காட்டுறாங்க. சிவகாமி எப்பயும் இல்லாத அளவுக்கு சந்தோஷமாவே இருக்காங்க. உடனே இது எல்லாம் நோட் பண்ற வெண்ணிலா, கண்டிப்பா அன்பு எங்க இருக்காருன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எப்பயுமே முகத்த தொங்க போட்டுட்டு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அன்புக்கு எங்க இருக்கான்? என்னாச்சோ? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடான்னா அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. இது எதுவுமே என்னால நம்ப முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கார்த்திக். என்ன பிக் மம்மின்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே கார்த்திக், இத வந்து நான் சமைச்சு குடுக்குறேன். எடுத்துட்டு போயிட்டு குடுத்துடுன்னு சொல்லிட்டு கோட் வேர்டோட சொல்றாங்க. "சரிங்க பிக் மம்மி, நீங்க சமைச்சு குடுங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" சொன்னதும் உடனே வெண்ணிலா கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அன்புவ பார்க்க கார்த்திக் வந்து போறாரு. இவர ஃபாலோ பண்ணிட்டே போனா அன்பு எங்க இருக்காருன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கேரி பேக்ல அன்புக்கு என்ன டிஷ் எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே சிவகாமி செஞ்சு குடுத்து அனுப்புறாங்க. "இங்க பாருடா, இங்க பச்சோந்தி மாரி ஒருத்தி காத்துக்கிட்டு இருப்பா. எங்க அன்பு இருக்காரு? எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அன்பு மனச மாத்தணும்னு சொல்லிட்டு வலி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கா. நீ அவளுக்கு தெரியாம போயிட்டு வர வழிய பாருன்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வெண்ணிலாவுக்கு தண்ணி காட்டிட்டு எப்படி போயிட்டு வரேன்னு மட்டும் பாருங்கன்னு" சொல்லிட்டு கார்த்திக் வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப பின்னாடியே ஸ்கூட்டில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வெண்ணிலான்ற விஷயமே தெரியாத பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திக் வந்து அன்புக்கு கால் பண்றாங்க. "அண்ணே நீ ஹோட்டல்ல தானே இருக்க? எங்க இருக்கேன்னு" சொல்லிட்டு கேக்குறாங்க. "ஆமாண்டா ஹோட்டல்ல தான் இருக்கேன்றாங்க." 5 நிமிஷம் 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன்றாங்க. "டேய் இங்க அடிக்கடி வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாத. இங்க பார் நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன்ற விஷயம் சொன்னா கண்டிப்பா நீயே சந்தோஷப்படுவ. என்ன விஷயம் சொல்லு? உனக்கு பிரியமா? அவங்க கையால உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே செஞ்சு குடுத்துருக்காங்க. அத சாப்பிட தான் கூப்பிடுறேன்றாங்க." இத கேட்டதும் அன்பு கோவப்படுறாங்க. "ஏன்டா நான் தான் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். எதுக்காகடா சொன்னேன்றாங்க." "பெரியம்மாவுக்கு நீ இங்க தான் இருக்கேன்ற விஷயம் தெரியாது. என்ன அப்பாவ தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அவங்க சாப்பிடாம கூட அவங்க உடம்ப கெடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நீங்க ஹோட்டல்ல வேலை பார்க்குறீங்க. கண்மணி அண்ணி உங்க கூட இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னேன். அப்பத்துல இருந்து வேலை வேலைக்கு மாத்திரை, வேலை வேலைக்கு சாப்பாடு உங்களுக்காக ஆசையா செஞ்சு குடுத்துருக்காங்க. அவங்க மனச நோகடிக்க கூடாதுன்றதுனால இந்த ஒரு உண்மைய மட்டும் சொன்னேனே. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோன்னு" சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா தேவையில்லாத மனசு கஷ்டப்படுவாங்கன்ற ஒரே ரீசன் தான். வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு வந்து இப்ப அம்மா வந்து எனக்காக என்ன செஞ்சு குடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கையால சமைச்ச சாப்பாடு உனக்கு எந்த டிஷ் பிடிக்குமோ அத தான் சமைச்சு குடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்பெஷலா சமைச்சு குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி எடுத்துட்டு வான்னு அன்பு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா வந்து இருக்காங்க. பின்னாடி வெண்ணிலா ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம் வந்து கார்த்திக்கு வந்து தெரியறதில்ல. இப்ப எல்லாருமே மாறி மாறி, "அன்பு
நீ எங்க இருக்கன்றது எனக்கு தெரியாதுன்ற நம்பிக்கையில தானே நீ இருக்க. இப்ப பார், உனக்கே தெரியாம உன்னை வந்து நான் தேடி கண்டுபிடிக்க போறேன். உன்னை என்ன ஆனாலும் சரி அடையாம நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சிவகாமி கால் பண்ணி என்ன கார்த்திக் போயிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பிக் மம்மி, இப்பதான் போயிட்டே இருக்கேன்றாங்க. டேய், அந்த விஷப்பாம்பு வெண்ணிலாவும் வீட்ல ஆள் இல்லடா. எனக்கு என்னவோ உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு தோணுது. என்ன இருந்தாலும் நீ உஷாரா பார்த்து போடான்றாங்க. கவலைப்படாதீங்க, அவெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரல. இங்க பார், எங்க எப்படி இருந்து வருவான்னு என்ன எதுவும் தெரியாது. நீ கொஞ்சம் நேரம் கேப் விட்டு கூட போய் சேரு, புரியுதான்றாங்க. புரியுது பிக் மம்மின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வெண்ணிலா வருவான்ற விஷயம் வந்து சிவகாமி சொன்னதுனால ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணி மாறி மாறி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு காஃபி குடிக்கலான்னு போறாங்க. அங்க போனது என்ன இது, கார்த்திக் அன்புவை தேடி போவாருன்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவரை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, ஒண்ணுமே புரியலையே. இல்ல நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா நல்லா சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க வெண்ணிலா. கார்த்திக் காஃபி குடிச்சிட்டு திரும்ப கிளம்பி போறாங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அன்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்காம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா, என்ன இது மூச்சு முழுக்க ஏதோ நமைச்சலா இருக்கேன்னு சொல்லிட்டு மாஸ்க வந்து ரிமூவ் பண்றாங்க. இத கார்த்திக் பாத்துறாங்க. ஓஹோ, பெரியம்மா சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவ நம்மளதான் ஃபாலோ பண்ணிட்டு வரா போலியேன்னு சொல்லிட்டு கார்த்திக் உஷாராயிட்டாங்க. கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு பார்த்திருக்க மாட்டாரு. உடனே மாஸ்க் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப வெண்ணிலா மாஸ்க் போடுறாங்க. உடனே கார்த்திக் வந்து இந்த பக்கம் போறது, அந்த சந்தில போறது, இந்த சந்தில போறதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வெறுப்பேத்துறதுக்கு எல்லா சந்திலையும் போயிட்டு வராங்க. என்ன இது, கார்ல எல்லா சந்திலையும் இவ போயிட்டு வரா. நிஜமாவே இவன் அன்புவை பக்கம் தான் போறானா, இல்ல நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கே ஒரு பக்கம் சந்தேகம் வந்துருது. இப்ப கார்த்திக் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சந்தில போற மாதிரி போய் நேரா மெயின் ரோடுக்கு போயிடுறாங்க. வெண்ணிலாவை வர முடியறதுல வந்து பார்த்தா கார்த்திகோட காரே காணும். சே, நம்ம எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். கடைசியில கார்த்திக் இப்ப நமக்கு தண்ணி காட்டிட்டு போயிட்டானே. கண்டிப்பா கார்த்திக்கு நம்ம வர விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிருக்கான். இன்னைக்கு மிஸ் ஆகலாம். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அன்பு எங்க இருக்காருன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அன்புவை நான் அடிஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நேர கண்மணி அன்பு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கார்த்திக் போயிட்டு அண்ணன் இந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருடா, நீ அங்கே இரு, நானே வரேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள வந்து நம்ம சிவகாமி சமைச்சு கொடுத்த சாப்பாடை ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டு அன்பு சாப்பிட்றாங்க. அண்ணன், அம்மா மேல நீ இந்த அளவுக்கு பாசமா இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். எதுக்காகன்னா உன்னோட ஈகோக்காக பெரியம்மாவை விட்டுட்டு நீ இருக்கணுமா, ப்ளீஸ்ண்ணே நீ வீட்டுக்கு வந்துடுன்றாங்க. இல்லடா, என்னால அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. எனக்குன்னு சில பொறுப்பெல்லாம் இருக்கு. அந்த பொறுப்பை எல்லாமே நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினதுக்கு அப்புறமா நான் வரேன்றாங்க. சரிண்ணே, உன் பொறுப்பை நிறைவேற்ற போற, அது வந்து சரி. ஏன்னா நீ அந்த அளவுக்கு நஷ்டப்பட்டிருக்க. ஜீவாவுக்கான நேர்த்தி கடனை நீ செய்யணும்னு நினைக்கிற, அது ஓகே. கண்மணி அண்ணியும் நீயும் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறீங்களா? ஏதோ கோவத்துல நீங்க ஒண்ணு பேச அண்ணி ஒண்ணு பேச அது பதிலுக்கு பதில் சரியா போச்சு. இப்படியே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? உங்க லைஃப நீங்க வாழ வேண்டாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்ப கண்மணி வந்து நான் அடிக்க கை ஓங்குனது தப்புன்னு பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாளோ, அதுக்கப்புறம் தான் அவளை பத்தி நான் யோசிக்கணுன்ற முடிவே எடுப்பேன். அவ கூட வாழணுமா வாழக்கூடாதுன்ற முடிவே நான் அப்பதான் எடுப்பேன்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே உடனே கார்த்திக் வந்து, இங்க பாருனே, பாட்டி பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுனாலும், என்னதான் பாட்டி தப்பே பண்ணியிருந்தாலும் அடுக்க கை ஓங்குனது தப்பு தானே. அண்ணன் அது வந்துன்றாங்க. வேண்டாம் கார்த்திக், இனி அதை பத்தி பேச வேண்டாம், விட்டுரு. என்ன நடந்தாலும் சரி, கண்மணி பண்ணதை நியாயப்படுத்தாத. அவ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அம்மா எனக்காக சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருந்தது. அம்மாவுக்கு நான் தேங்க் பண்ணேன்னு சொல்லு. இங்க பார், ஏதோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா, அத்தோட இருக்கணும். அம்மா வந்து என்னை பார்த்தா நான் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுவேன். வந்துரு அன்புன்னு சொல்லி கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் என்னால பேச்சை கேட்காம இருக்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோடா. உன் ஆர்வ கோளாறு தனத்தை நீ அங்க காட்டாதுன்னு சொல்லிட்டு கார்த்திகை வார்ன் பண்றாங்க. சரிண்ணே, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னதான் இவ்வளோ வெறுப்பா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கீங்க. இந்த கோபம் வெறுப்பு எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா அண்ணி கூட சேர்ந்து வாழ்ற வழியே பாருன்னு சொல்லி கார்த்திக் வந்து அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்ட அன்பு, இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. கடவுள் விடுற வழிதான், எங்களுடைய காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நம்புறேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்றாங்க. கார்த்திக் சொன்ன மாதிரி அன்பு பழச எல்லாமே மறந்துட்டு கண்மணி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி முடிவெடுப்பாங்களா, இல்ல கண்மணி பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் கண்மணி கூட சேர்ந்து வாழவன் முடிவெடுப்பாங்களாங்கிறத
வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.